ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான கரண்ட் அஃபேரை நீங்கள் எப்படி ஈஸியாக படிக்கலாம். நம்ம தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மந்த்லி மேக்சினை கொடுத்துருப்போம். இது போக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஈஸியாக படிக்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஃபுல்லாக நம்ம இமேஜஸோட போஸ்டராக போட்டிருப்போம். நீங்கள் முதல்ல அதை முடிச்சிங்க அப்படின்னாலே முக்கியமான நியூஸ் எல்லாமே ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். அதை நீங்கள் எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம் எல்லாமே நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, வாங்க. முதல்ல நம்மளோட ஆப் பிளே ஸ்டோரில் பார்த்தோம் அப்படின்னா குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா பிளே ஸ்டோர் iOS ரெண்டுக்குமான லிங்க்மே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் முதல்ல ஹோம் பேஜ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த கார்னரில் 3 கோடு இருக்குது. அது கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா மெட்டீரியல் இருக்கும். ஆனுவல் பிளானர்லேருந்து சிலபஸ், நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி நம்ம எல்லாமே கொடுத்துருப்போம். இப்போ நமக்கு தேவை கரண்ட் அஃபேர். ஸோ லாஸ்ட்டில் கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்னு இருக்கும். நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா 2022 வரிசையாக கொடுத்துருப்போம். இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மாதம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 9ஆம் தேதி நம்ம மே மந்த் வரைக்கும் படிக்கணும். நீங்கள் எப்படி படிங்க அப்படின்னா இப்போ இந்த மந்த் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி. ஸோ நீங்கள் இந்த பிப்ரவரியிலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸில் படிச்சுட்டே போங்க. முதல்ல பிப்ரவரி படிச்சு முடிங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி அப்படின்னு ரிவர்ஸில் படிங்க. மினிமம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் மந்த்துக்கு முந்தின மந்த்லேருந்து இப்போ ஜூன் மந்த் எக்ஸாம் அப்படின்னா முன்னால் மே இருக்கு. ஸோ மேலேருந்து அதுக்கு முன்னால் குறைஞ்சபட்சம் 8 மாதத்துலேருந்து மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 இயர் 1.5 இயர் வரைக்கும் அதிகமாக கேட்பாங்க. ஸோ இப்போ இப்போதான் புதுசாக படிக்க போறீங்க, கொஞ்சம் டைம் தான் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 6 மாதத்தை முடிக்க ட்ரை பண்ணுங்க. அதாவது மே மந்த்ல இருந்து ரிவர்ஸில் ஒரு 6 மாதம், அப்போ டிசம்பர் வரைக்கும் முடிக்க ட்ரை பண்ணுங்க. டிசம்பர் 2023 வரைக்கும். ஓகே, அதை முடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு பின்னால் ஒரு 2 மாதம், அதுக்கு பின்னால் 2 மாதம், அந்த மாதிரி படிங்க. நம்ம ஏன் ரிவர்ஸ் படிக்கணும் அப்படின்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூஸ் படிப்பீங்க. ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனராக ஒருத்தர் இருப்பாரு. ஸோ போன மாதம், அதுக்கு முந்தின மாதம், இல்லை ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் வேற ஒருத்தர் இருந்திருக்கலாம். நீங்கள் அங்கேருந்து படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா முதல்ல அவர் நேம்லாம் ஞாபகம் வைப்பீங்க. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் வைப்பீங்க, கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. அப்புறம் நம்ம இந்த கரண்ட் மந்த்துக்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அவர் மாறி இருப்பாரு. ஸோ இப்போ நீங்கள் இங்கேருந்து படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா இப்போ இங்கே உள்ளவங்க தான் ரீசெண்டாக அப்டேட் ஆனவங்க. ஸோ அப்போ பின்னால் போக போக பார்த்தோம் அப்படின்னா பழைய நியூஸ். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னால் யார் இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டாம். இப்போ கரண்டாக யார் இருக்காங்க, ஒரு சில ஃபேக்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக என்ன இருக்கு நம்ம அதை ஞாபகம் வைக்கணும். அப்படி நீங்கள் பழைய டேட்டா பார்த்தோம் அப்படின்னா ஞாபகம் வைக்க வேண்டாம். நம்ம அதுக்காண்டி தான் இப்போ இருந்து ரிவர்ஸில் படிச்சுட்டு போங்க அப்படிங்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு மந்த் முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான மந்த்லி போட்டிருப்போம். இப்போ 2024 ஃபுல்லாக இதுக்குள்ள தான் இருக்கும். இப்போ இன்னைக்கு டேட் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 28. ஸோ நம்ம பிப்ரவரி மந்த் முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா இதில் பிப்ரவரி மந்த்துக்கான ஃபுல்லாக கொடுத்துருப்போம். இப்போ ஜனவரி மந்த் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஜனவரிக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும். மந்த்லி மேக்சின் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். இது போக இம்பார்ட்டன்ட் நியூஸ்க்கான போஸ்டர் இருக்கும். இப்போ நம்ம இந்த போஸ்டருக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜனவரி மந்த் என்னென்ன முக்கியமான நியூஸ்லாம் நடந்தால் நம்ம போஸ்டர் மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக டெய்லி நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான நியூஸ் நம்ம வாட்ஸ்அப்பில், அதுக்கப்புறம் யூடியூப் கம்யூனிட்டி டேப்பில், இன்ஸ்டாகிராமில் நம்ம போஸ்டாக டெய்லி கொடுக்குறத நம்ம கம்பைல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்பில் ஃபுல்லாக கொடுத்துருப்போம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான நியூஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி மேக்சின். ஸோ அந்த மந்த்லி மேக்சின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்லையும் கொடுத்துருப்போம், இங்கிலீஷில் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா தமிழில் இருக்கு. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸோட கொடுத்துருப்போம். நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ இங்கிலீஷ்லேயும் எல்லா நியூஸும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இண்டெக்ஸோட கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் இன்னும் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா படித்து முடிச்சிடலாம் எல்லாமே. ஸோ இப்போ பிப்ரவரி மந்த் முடிஞ்சோன்னா இங்கே பிப்ரவரி 2024 அப்படிங்கிற ஃபோல்டர் வந்துடும். அதுக்குள்ளே இதே மாதிரி பிப்ரவரி மந்த்துக்கான எல்லாமே இருக்கும்.
நம்ம வந்து ஒவ்வொரு மந்த் எண்ட் ஆனோன்னு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருவோம். அதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸில், அதுக்கப்புறம் வந்து யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில், இன்ஸ்டாகிராமில் அதெல்லாம் நம்ம வந்து போஸ்ட்டை வந்து போட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு சில பேர் அப்போது மிஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பில் மொத்தமாக வந்து கம்பைல் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து 2023 உங்களுக்கு இதில் ஃபுல்லாக கரண்ட் அஃபேர் 2023. ஸோ இதில் பார்த்தோம்னா டிசம்பர், நவம்பர், அக்டோபர் இந்த மாதிரி எல்லா மந்த்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ முதல்ல உங்கள் கோல் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னால் ஒரு 6 மாதம் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கு பின்னால் 2 மாதம். ஸோ வந்து டைம் இருக்கிறத பொறுத்து ரிவர்ஸ் வந்து போயிட்டே இருங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகமான கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 இயர் வரைக்கும் அதிகமாக கேட்பாங்க. 1.5 இயர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கொஸ்டின் வந்து கேட்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து 1 இயர் வரைக்கும் வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க. நம்ம இது போக ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா மற்ற மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். ஸோ வந்து இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரீ தான். இங்கே இருக்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே இங்கேயே வந்து கவர் ஆயிரும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருப்போம். இப்போ இதுக்குள்ளே மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 1000 கொஸ்டின். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2011 இப்போ ரீசெண்டாக 2024 வரைக்கும் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை ஃபுல்லாக வந்து கட் பண்ணி கம்பைல் பண்ணி வந்து கொடுத்துருப்போம். இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே இதில் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளை வந்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.